அண்மை செய்தி. தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப தனியார் பள்ளிகள் தொடர்ந்த இந்த வழக்குல அரசு பதிலளிக்கணும் 4 வாரத்தில் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குன்னு பின்னணி பத்தி விரிவா சொல்லுங்க. முக்கியமா அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய தலைவர் டி அரசகுமார் சார்பில் அவருடைய பொதுச் செயலாளர் பழனியப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் கடந்த 2023 திருத்தங்களை அரசு கொண்டு வந்து கடந்த ஜனவரி மாதம் அதனை அமல்படுத்தியது. அதில் மாநிலம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் அங்கீகாரம் என்பது நிரந்தரமாக இல்லாமல் குறிப்பிட்ட கால வரம்பிற்கு மட்டும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனியார் பள்ளிகள் சட்டத்தில் இல்லாததை விதிகளாக கொண்டு வந்துள்ளதாகவும், அங்கீகாரம் என்றால் அது நிரந்தரமானதுதான், தற்காலிகமானது அல்ல என்றும் அவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் தெரிவிக்கிறார். தனியார் பள்ளிகள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்கவும் செயல்படாமல் இருப்பதை தடுப்பதற்கும் புதிய விதியை கொண்டு வந்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்தாலும், தவறு செய்யக்கூடிய பள்ளிகளினுடைய அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கு ஏற்கனவே சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். கடந்த 1994ஆம் ஆண்டு தமிழக அரசு கொண்டு வந்த அரசாணைகள் நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் இந்த அரசாணைப்படி இதுவரை நிரந்தர அங்கீகாரம் வழங்காமல் தற்காலிக அதிகாரம் மட்டும் அரசு வழங்கி வருவதாகவும், இந்த நிலையில் அரசாணை தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அரசாணையை முழுமையாக அமல்படுத்த உத்தரவிட்டது. ஆனால் தற்போது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய விதிகள் முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் தன்னிச்சையானது எனவும், மேலும் புதிய விதிகளின்படி தனியார் பள்ளிகள் தற்காலிக அங்கீகாரம் பெறுவதற்கு அரசு உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி மற்றும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும், இது நடைமுறையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். எனவே தமிழக அரசினுடைய இந்த புதிய விதியை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த மனு என்பது பொறுப்பு தலைமை நீதியரசர் டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதியரசர் டி பாலாஜி அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது இந்த மனு குறித்து தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையுமே தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.